சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டு வாசகங்கள், முதல் வாசகம் சரி, நற்செய்தியும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு குழுவும் நம்பிக்கை கொள்ளாத மற்றொரு குழுவை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே வேளையிலே நம்பிக்கை கொண்ட மக்களுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது, நம்பிக்கை இல்லாதவருடைய அவருடைய வாழ்வில் கடவுளுடைய கோபம் சாபம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய முதல் மற்றும் நற்செய்தி வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இயேசுனுடைய பணி வாழ்வில் பார்க்கிற பொழுது அவர் எங்கெல்லாம் சென்றாரோ நன்மை செய்தார். மக்கள் அவருடைய அரும்பெரும் செயல்களை கண்டு போற்றி புகழ்கிறார்கள், கடவுளை பார்த்து நன்றி சொல்கிறார்கள், பெருமைப்படுகிறார்கள், இயேசுவையும் பிரமிப்போடு பார்க்கிறார்கள். ஏனென்றால் நோயாளிகளை குணப்படுத்துகிறார், பேயினால் கட்டுண்டவர்களை அவருடைய கட்டுகளை விடுவித்து சாத்தானை விரட்டி அவர்களுக்கு நல வாழ்வை கொடுக்கிறார், உயிர்த்தெழ செய்கிறார் என்று பல அற்புதங்கள் அதிசயங்களை எல்லாம் பார்த்து மக்கள் கடவுள் மீதும் இன்னும் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இந்த புதுமையை பார்த்த பிற்பாடு மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் என்று நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அவர்கள் பயப்படுவதற்கான காரணம் என்ன? இதுவரை மற்ற எல்லா புதுமையிலும் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறார். இவர் மற்ற மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதிக்கிறார் என்றெல்லாம் மக்கள் பிரமிப்பாக பார்த்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அவர்கள் அச்சம் உறுவதற்கான காரணம் என்ன? காரணம், இவர் புதுமைகளிலே அவர்களுடைய நோய்களை மட்டும் குணமாக்கவில்லை, இன்றைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கின்ற அந்த வார்த்தையை அதிகாரத்தோடு சொன்னபோது அங்கிருந்த மற்ற மறைநூல் அறிஞர்களும் இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம் கொந்தளிக்கிறார்கள். இந்த மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் இவனுக்கு கொடுத்தது? தேவதூஷணம் பேசுகிறான் என்ற அந்த கோபத்திலே ஒருவேளை இவர்கள் இந்த இயேசுவை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம், பயம் இந்த மக்கள் கூட்டத்தினருக்கு இருக்கிறது. அவருடைய 3 ஆண்டு கால பணி வாழ்விலே நன்மைகளை செய்த போதெல்லாம் மக்கள் பிரமிப்போடு பார்த்தவர் இன்றைக்கு சற்று அச்சம் விடுகிறார்கள் என்று சொன்னால், எங்கே இந்த கொடியவர்களால் இவருக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம்தான் இன்றைக்கு அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நற்செய்தியாளர் மிக தெளிவாக அங்கே கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அந்த மத்தியிலும் அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டுதான் செல்கிறார்கள். காரணம், கடவுள் மீது அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கை. இந்த இறைமகன் இயேசு எல்லா விதமான வல்ல செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று கடவுளை அவர்கள் இயேசு வழியாக மாட்சிப்படுத்துவதை நற்செய்தி சொல்கிறது. ஆனால் நேர் எதிர்மாறாக இன்றைய முதல் வாசகத்துக்கு வருகிற போது குருவாக இருக்கக்கூடிய அமட்சியா என்பவனும் சரி, அதே போல அந்த இஸ்ராயலுடைய அரசன் எரோபாவும், இந்த 2 பேருமே ஆமோசனுடைய இறைவாக்கை கேட்டு கடவுள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. மாறாக இந்த குரு அமட்சியா, நீ இறைவாக்கினர் என்று சொன்னால் வடநாட்டிலிருந்து ஏன் தென்னாட்டிற்கு வருகிறாய், உன்னுடைய பிழைப்பை அங்கே கொண்டு வைத்துக்கொள் என்று சொல்லி குரு அமட்சியா ஆமோஸ் இறைவாக்கினரை பற்றி சொல்கிறார். அப்போதுதான் ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்வது, நான் இறைவாக்கினனே கிடையாது, அந்த குழுவை சார்ந்தவனும் கிடையாது, கடவுள் என்னை அனுப்பினார் என்று ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இறைவன் சொன்ன செய்தியை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொன்னபோது, குரு என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பொய் குருவாக இருக்கக்கூடிய அமட்சியா எவ்வாறு எல்லாம் வரும் என்பதை ஆண்டவருடைய அந்த இறைவாக்கு எச்சரிக்கையாக இந்த 2 பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முறையும் தாய் திருச்சபை நமக்கு இறை வார்த்தைகளை மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு வடிவமைத்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதால் நமக்கு வரக்கூடிய நன்மை என்ன, கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதால் ஒரு புறம் நாம் என்ன நன்மைகள் அடைகிறோம், அவ்வாறு நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய எதிர்மறையான ஒரு எடுத்துக்காட்டையும் நமக்கு சொல்லி நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தாய் திருச்சபை நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த 2 காரியங்களையும் பாருங்கள். இறைவன் மீது இதில் எதுவை முக்கியமாக உங்களுடைய வாழ்வில் நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும்
நாம் சீர்தூக்கி பார்த்து தீர்மானித்து ஆண்டவரில் என்றைக்கும் நம்பிக்கை கொண்ட மக்களாக அந்த சாதாரண மக்கள் இயேசுவை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார்களோ அத்தகைய மனநிலையில் நாமும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.